சாந்தா, சாந்தா, காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்க. மனுஷங்களுக்கு நிம்மதியே கொடுக்க மாட்டாங்க. நீங்க வீட்டு வேலைக்கு தான் வந்திருக்கியா இல்ல? சாரி மேடம், குவைத்ல ஒரு ஹவுஸ்மேட் வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சது. அதான் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாக்குறேன் மேடம். ஆனா யாரோட சாட் பண்ற மாதிரி இருக்கு. சாட் பண்ணி தான் மேடம் வெளியூருக்கே போக முடியும். சாட் பண்றதெல்லாம் சரி, ஆனா பார்த்து எவனாவது சீட் பண்ணிட்டு போயிட போறான். என்ன அப்படியெல்லாம் யாராலையும் சீட் பண்ண முடியாது. 35 வயசுக்கு மேல இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நான் சாட் பண்ணுவேன். அவங்க வேணும்னா சொந்த பொண்டாட்டியை சீட் பண்ணட்டும். போதும் உன்னோட சாட்டிங். போய் துணியெல்லாம் வாஷ் பண்ணு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. அவருக்காக தான் நான் இங்க இருக்கேன். இல்லனா நான் எப்பவோ போயிருப்பேன். அவருக்கு இவங்க கொஞ்சம் கூட மேட்ச் கிடையாது. ஜாகிங்ல நடந்த விஷயத்தெல்லாம் வீட்ல சொல்ல வேண்டாம் என்ன? சொல்ல மாட்டேன். ஆமா, வில்லால இருக்கிற பொம்பளைங்களோட டென்ஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டீங்களா? குறைச்சிக்கிட்டே வரேன். ஓன் டென்ஷனை குறைக்கிறதுக்கு. சாரி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. திடீர்னு இப்படி வந்தா நான் என்ன பண்றது? அதுதான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீயும் எங்க கூட வர வேண்டியதானே? மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல எக்ஸசைஸா இருக்கும்ல. உங்க 2 பேரையும் நான் சமாளிச்சிட்டு இருக்கேனே, இதை விட ஒரு எக்ஸசைஸ் வேணுமா என்ன? ஜோக்கு ஜோக்கு. நான் இப்ப சிரிக்கிறதுக்கு ஜோக் சொல்லல. பாக்க அழகா இல்லனாலும் மேடம் ரொம்ப காமெடியா பேசுறாங்க. போய் வேலைய பாரு. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? இதுக்கு தான் சர்வன்ட் மேட் வேணான்னு சொன்னேன். இருக்கிறதுலயே இந்த பொண்ணு தான் பெஸ்ட்னு கூட்டிட்டு வந்தவங்க சொன்னாங்களே. என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? 2 பேர் பேசினா போதுமே ஆன்னு வாயை திறந்து பாப்ப. குளிச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்ற ஐடியாவே இல்லையா உனக்கு? அந்த ஸ்கூல் பேக்கை தொட்டு இருக்க நீ. புக்ஸ் மிஸ் ஆச்சுனா, ஷூஸ்ல பாலிஷ் போடலனா உடனே உன் பிரின்சிபல் கிட்ட இருந்து போன் வரும். நான் தான் பதில் சொல்லணும். இதெல்லாம் மம்மிகள் செய்யற வேலை. அப்போ அப்பாவோட வேலை என்னன்னு சொல்றியா? ப்ராக்ரஸ் கார்டுல சைன் போடுறது. வா வா வா, மம்மி கோவத்துல இருக்கா. சாந்தா, சார் குளிக்க போறாரு. டவல் எடுக்க மறந்துட்டாரு. நான் கொடுக்கவா இல்ல? நான் கொடுக்கறேன். கொடு. நான் போயிடுறேன். ஒரு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சா தப்பா எடுத்துக்கறாங்க.